ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வார்த்தை கொலோசியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். நீங்க விட்டுவிட வேண்டிய 6 காரியங்கள் என்று பார்க்கும்போது, முதலாவது கோபம், அடிக்கடி கோபப்படுகிறதான அந்த கோபம். அடுத்து மூர்க்கம், மற்றவங்க மேல மூர்க்கத்தனமா இருக்கிறது. அடுத்து பொறாமை, மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்வது. அடுத்து தூஷணம், தூஷணமான வார்த்தைகளை பேசுவது, தூசிக்கிறது, அவதூறான வார்த்தைகளை பேசுவது. அடுத்து வம்பு வார்த்தைகள். எப்பவும் பாருங்க, சிலர் வாயில வம்பு, சண்டை பண்ற மாதிரியான வார்த்தைகள். அடுத்து சிலர் எப்பெடுத்தாலும் போய். இப்படிப்பட்ட இந்த 6 காரியங்களை என்ன செய்யணும்னா விட்டுவிட வேண்டுமாம். இந்த 6 காரியங்களை நீங்க முற்காலத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருக்கும்போது இதைகள் எல்லாம், முற்காலத்திலே நீங்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள்ளே சஞ்சரிக்கும் போது இவைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்தீர்கள், செய்து கொண்டு வந்தீர்கள். ஆனா இப்போ நீங்க புதிய மனுஷனை என்ன செய்தீங்க, தரித்து கொண்டிருக்கீங்க. அதனால பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளாகி இந்த 6 காரியங்களை என்ன செய்யணும், வெறுத்து விட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதாவது நாம் புதிதாக வேண்டும். பழைய மனுஷனையும் அவனுக்குரிய இந்த காரியங்கள், வெறுக்கக்கூடிய இந்த 6 காரியங்களையும் விட்டுவிட வேண்டிய இந்த 6 காரியங்களையும் விட்டுவிட்டு நாம் புதிய மனுஷனுக்குரிய காரியங்களை என்ன செய்யணும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய 9வது வசனம், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். நாம் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடணும். புதிய மனுஷனாகிய நம்மை படைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை நாம் என்ன செய்யணும், தரித்து கொள்ள வேண்டும். ஆமேன். ஆகவே இந்த வேளையில புதிய மனுஷனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை நாம் தரித்து கொள்ளும்படி பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை களைந்து போட வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று பார்க்கிறோம். அப்போ நம் வாழ்க்கையிலே இப்படி பழைய காரியங்கள், பழைய மனுஷனுக்குரிய, பிசாசிற்குரிய, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளுக்குரிய இந்த காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும், நாம் வெறுத்து விட வேண்டும். அதற்கு பதிலாக புதிய மனுஷனாகிய நம்மை படைத்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக அறிவடையும்படி புதிய மனுஷனுடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கூட நம்மிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் அவைகளை இந்த நாளில் விட்டு கர்த்தரை போல, அவரை போல நாம் எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணர்களாய் ஆகும்படி அவருடைய சமூகத்தில் நாம் சேர வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களே இருந்தால் அதெல்லாம் என்ன செய்யணும், இன்றோடு விட்டுவிட வேண்டும். ஆமீன். அப்படி விட்டுவிடும் போது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவரால் கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லா மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்யுங்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். புறம்பாய் இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். புறம்பாய் இருக்கிறவர்கள், நம்மை பார்க்கிறவர்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய காரியங்கள், அந்த காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படவே கூடாது. அப்போது அப்படி காணப்பட்டா ஏசப்பாவுடைய நாமம் தூசிக்கப்படும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இந்த நாளில் நம் வாழ்க்கையிலிருந்து நாம் தூர விலக்கி போட்டவர்களாய் ஒரு தீர்மானத்தோடு ஜெபிப்போமா. யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி. அப்பா, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களிடத்திலும் இந்த நாளில் அப்பா, ரட்சிக்கப்படாத காலங்களில் நாங்கள் பழைய மனுஷருக்குள் வாழும்போது எங்களிடத்தில் இப்படிப்பட்ட குணங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் இப்போ புதிய மனுஷனாகிய உம்மை, இயேசுவை உம்மை தரித்து கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் உமக்குள் இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களிடத்தில் இருக்கவே கூடாது தகப்பனே. இப்படிப்பட்ட இந்த 6 காரியங்கள், பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள், பிசாசின் காரியங்கள் எங்களுக்குள் இருக்கும் என்றால் அவைகிட்ட எல்லாம் இந்த நாளில் நாங்கள் எடுத்து போட்டவர்களாய் உம்முடைய சமூகத்தில் புதிய மனுஷனுக்குரிய சாயலை தரித்து கொள்ள நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நெருங்கி வருகிற பாவங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு என்று பார்க்கிறோம். நெருங்கி வருகிற இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் விட்டு அதைகளெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உமக்காக எழும்ப நீர் கிருபை செய்யுங்க. உம்மால் கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ கிருபை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.